இறைவன் மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த எண்ணற்ற தூதர்களை அனுப்பினான். அவ்வழியில் இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குரானில் முன் சென்ற சமுதாயங்களின் கதைகள் வெறும் கதைகளாக அன்றி படிப்பினைகளாக விவரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கது மலைகளை குடைந்து மாளிகைகள் அமைத்த தமூத் சமூகத்தின் வரலாறும் அவர்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட சாலிஹ் அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறும் ஆகும். முன்னொரு காலத்தில் தமூத் என்ற வலிமைமிக்க சமூகம் வாழ்ந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு அபாரமான உடல் பலத்தையும் மலைகளை குடைந்து மாளிகைகள் அமைக்கும் அறிவையும் வழங்கினான். ஆனால் அந்த மக்கள் நன்றியை மறந்து எம்மை யாராலும் அசைக்க முடியாது என்ற ஆணவத்தில் திளைத்தனர். அவர்களை நல்வழிப்படுத்த அல்லாஹ் சாலிஹ் நபியை அனுப்பினான். அவரின் போதனைகளை எளிய மக்கள் ஏற்றனர். ஆனால் அதிகார வர்க்கத்தினர் அவரை ஏளனம் செய்தனர். உன் உண்மைத்தன்மைக்கு ஒரு அத்தாட்சி வேண்டும், இந்த கற்பாறையிலிருந்து ஒரு அதிசய ஒட்டகம் வெளிவர வேண்டும் என்று சவால் விட்டனர். சாலிஹ் நபியின் பிரார்த்தனையால் பாறை பிளந்து ஒரு ஒட்டகம் வெளிப்பட்டது. இது அல்லாஹ்வின் அத்தாட்சி, இதற்கு தீங்கு செய்யாதீர்கள், அவ்வாறு செய்தால் வேதனை உங்களைச் சூழும் என்று நபி எச்சரித்தார். ஆனால் அந்த ஊரின் 9 குழப்பக்காரர்கள் ஒன்று சேர்ந்து அந்த ஒட்டகத்தை அறுத்துக் கொன்றனர். மேலும் உன் தண்டனையை கொண்டு வா பார்க்கலாம் என்று சவால் விட்டனர். சாலிஹ் நபி அவர்களுக்கு 3 நாட்கள் அவகாசம் அளித்தார். 3 நாட்கள் முடிந்தன. அவர்கள் மலைக்குகைகள் தங்களை காக்கும் என்று நம்பினர். ஆனால் மிகப்பெரும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் அவர்களைச் சுருட்டி வீசியது. அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே சடலங்களாக மடிந்தனர். இன்றும் சவுதி அரேபியாவில் உள்ள மதாயின் சாலி சிதிலங்கள் ஆணவம் கொண்டவர்களுக்கு ஒரு வரலாற்று பாடமாக திகழ்கின்றன.